ஹலோ ரம்யா. ஹலோ சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன போன கதை பார்க்க போறோம்? போன எபிசோடில் நம்ம ஒரு மனுஷியோட கதையை படித்தோம். அதாவது ஜெயகாந்தன் அவருடைய கதை. நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஒரு பெண் வாசகர்களை கேட்கிற மாதிரியான ஒரு கதை. ஆமா. அது ஒரு அவளே சொல்கிற மாதிரியான கதை படித்தோம். அதை பற்றி விவாதித்தோம். இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு மனுஷி. இந்த கதையின் தலைப்பே ஒரு மனுஷி. நம்ம பிரபஞ்சன் அவர்கள் எழுதின கதை. இந்த கதை ஒரு ரொம்ப வித்தியாசமான கதை. இன்ஃபேக்ட் டிஃபிகல்ட் டு சொல்வதும் கடினம், விவாதிப்பதும் கடினம். சரி, ஒரு சேலஞ்சிங்காக அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கதை எடுத்தோம். ஆனால் அருமையான கதை. கதை நிச்சயமாக படிக்க வேண்டிய கதை. அதனால் இந்த கதையை எடுத்துருக்கோம். ஒரு மனுஷி. இந்த கதையை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம நேயர்களுக்கு. பிரபஞ்சனோட கதைகள்ல முக்கியமான கதைன்னு தான் நான் இந்த கதையை பார்ப்பேன். ஒரு மனுஷிங்கிற இந்த கதை. இந்த கதை நான் 1985ல எழுதியிருக்காரு. ஏன்னா இதுல இந்த மாதிரி கதைகள்ல அவங்க சொல்லக்கூடிய ஒரு பண பரிவர்த்தனை ஆகட்டும், இல்ல ஒரு பிரச்சனை ஆகட்டும், அது இப்ப இருக்கிறவங்களுக்கு ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு அந்த கதை எப்ப எழுதப்பட்டதுங்கிற காலத்தை வச்சு பார்க்கும்போது அந்த கதை சென்சிபிளா இருக்கும். அதனால இந்த கதை 1985ல எழுதப்பட்ட காலம். எப்போ சினிமா பத்திரிகைகள்லாம் கொஞ்சம் பிரபலமா இருந்ததோ, அதுல ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு வேல்யூ இருந்ததோ, அப்ப இருந்த ஒரு காலகட்டம். இந்த கதையோட நாயகன் ஷேகர் ரொம்ப ஏழ்மையில இருக்கான். அவனுக்கு ஒரு டீ குடிக்கணும்னா கூட அதுவும் கடன்ல தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு ஆப்பக்காரச்சிய ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவளுக்கும் காளிங்கிறவனுக்கும் தினம் சண்டை. உன் பாத்திரத்தெல்லாம் தூக்கி அடிச்சிருவேன் அப்படிங்கிறான் அவன். அவளும் இன்னும் உனக்கு ஆப்பம் குடுக்க மாட்டேன் போடா அப்படின்னு திட்டுறா. சரிங்க ஏதோ பெரிய பிரச்சனையாக்கும் அப்படின்னு பார்த்தா, தினமும் இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுப்பாங்க. ஒரு நாள் கூட அவன் பாத்திரத்த தூக்கி எறிஞ்சதில்ல. அவன் ஒரு நாள் கூட அவனுக்கு ஆப்பம் குடுக்காம இருந்ததில்ல அப்படிம்பாரு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ அந்த ஆப்பக்காரம்மா இந்த மாதிரி இளைஞர்களுக்காகவே ஆப்பக்கடை நடத்துறா அவ. அது மாதிரி இவனும் கடன் சொல்லி தான் அந்த ஆப்பத்த வேணும்னு கேட்கிறான். இவனுக்கு துணிய துவைச்சு போட்டுக்கிற அளவுக்கு கூட வசதி இல்லாத ஒரு ஏழ்மையில இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஒரு லைன் வீடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபர். பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு போறான். பத்திரிக்கை ஆஃபீஸ்ல போயி எடிட்டர் வராரா, நேத்து என்னப்பா நீ இந்த பக்கமே வரமாட்டேங்கிறன்னு அங்க வேலை செய்றவர் சொல்றாரு. இல்ல சார் என் படம் கூட 2 வந்திருக்கே. எப்ப பாரு பழைய படத்த குடுத்துக்கிட்டே இருக்க. புதுசா வர நடிகை எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப மாட்டேங்கிற. அப்படின்னு பேசும்போது கூகுள் இல்லாத காலம் அது. சோ ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு லே அவுட் பண்ணி, இப்போ நம்ம பிரிண்டிங் எவ்ளோ ஃபாஸ்ட்டா வளர்ந்திருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ லே அவுட் ஆர்டிஸ்ட்ன்னு ஒரு ஆள் இருந்து, அதுக்கு கரெக்ட்டான படத்த எடுத்து குடுத்து, அப்ப நதியா படத்த போடணும் அப்படின்னோனே, நதியா குளிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னோனே, நதியா படத்த தேடுறாங்க. சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கு, பாடுற மாதிரி இருக்கு, நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த கேரக்டர் ஸ்டில்ஸ் இல்ல. சரி அமலா படத்த மாத்தி வை அப்படிங்கிறாரு. சோ அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல ஒரு லே அவுட் ஆர்டிஸ்டும் அந்த போட்டோகிராஃபரும் எல்லாம் அதை அப்படியே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு. இவர் சொல்றாரு நான் போன வாரம் கூட 2 படம் கொடுத்துருக்கீங்க பாருங்கன்னு பத்திரிகை எடுத்து தான் கையெழுத்து போட்டு காமிக்கிறாரு. இது 2த்துக்கு எனக்கு பேமெண்ட் வேணும். இன்னைக்கு அக்கௌண்டன்ட்டும் வரல, எடிட்டரும் வரல, உனக்கு காசு கொடுக்கறது கஷ்டம் அப்படின்ன உடனே வேற ஒரு நண்பர்கிட்ட அந்த பத்திரிகை ஆபீஸ்லயே இருக்கிறவர்கிட்ட போய் கடன் கேட்க பாக்குறான். இன்னைக்கு என்ன தேதின்னு அவன் கேட்கறான். 27 தேதிக்கு என்ன கேக்குறியே நியாயமா அப்படின்னு அவனும் கேட்ட உடனே இவனுக்கு என்ன பண்றது தெரியல. எல்லாருமே ஹெல்ப்லெஸ். யார் கையிலயுமே பணம் இல்லாத ஒரு மாதிரி ஒரு காலம் அது. அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறான். அப்பதான் அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பெண் ஞாபகம் வரா. விஜயாங்கிற பேர்ல மெட்ராஸுக்கு சினிமால நடிக்கிற ஆசையில வந்தவள இவன் போட்டோகிராஃப்லாம் எடுத்திருக்கான். ஏதோ ஒரு காதலனோட வந்தவள அங்கங்க நிக்க வச்சு போட்டோ எல்லாம் எடுத்திருக்கான். எடுத்து பத்திரிகையில எல்லாம் போட்டிருக்கான். அதனால அவளுக்கு இவன் மேல ஒரு மரியாதை உண்டு. அவ பேரையும் மாத்தி வச்சுக்கிட்டா இப்போ, லாவண்யான்ட்டு. ஏன்னா விஜயாக்கள் நிறைய இருக்கிற காலம் சினிமால, அதனால தன்னோட பேரை அவ மாத்தி வச்சுக்கிட்டான். இப்ப அவ இருக்கிற இடத்துக்கு போகணும்னா கூட 85 காசு கொடுத்து பஸ்ல போகணும். அதுக்கே ஒரு கஷ்டம் இவனுக்கு. இருந்தாலும் அவ போனா எப்ப போனாலுமே ஏதாவது காசு கொடுப்பா. அவ ஒண்ணும் பெரிய வசதி எல்லாம் கிடையாது. அவளும்
ஓ, ஒரு சினிமா தொழில்ல ரொம்ப கீழ்மட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி. அப்ப அந்த கீழ்மட்டத்துல இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்ட நஷ்டமும் இருக்கக்கூடியவள். அவளுக்குமே பண கஷ்டம். அவ யார நம்பி வந்தாலும் அவன் நன்னா வச்சுட்டு இருக்கவும் இல்ல. அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிற பெண்ண நம்பி இவன் போறான். ஆனா இவன் எப்ப போனாலும் அவன் ஏதோ காசு குடுப்பான். ஏன்னா இவன ஆரம்ப காலத்துல அவள 4, 5 போட்டோ எடுத்து பத்திரிக்கையில குடுத்தாங்கிற ஒரு நன்றி விசுவாசம் அவளுக்கு இருக்கும். இவனும் அத நம்பி தான் போறான். போனா அவளுமே வந்து ஒரு அ செங்கல் வீடு. ஆனா மேல கூரை போட்டிருக்கு அப்படின்னு அவ ஏழ்மை அந்த வீட்டோட அமைப்புல இருந்தே சொல்லிடுறாரு. போன உடனே இந்த மாதிரி என்னப்பா எப்படி இருக்க எல்லாம் அப்படின்னு கேட்ட உடனே இல்ல ஒரு பத்திரிக்கைக்கு போட்டோ எடுக்கணும். சரி இரு நான் மேக்கப் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவ கையில இருந்த ஒரு மேக்கப்பை போட்டுக்கிட்டு இந்த கவுனை போட்டுட்டு வா அப்படிங்கிறான் அவன். அவ புடவையில இருந்து கவுனுக்கு மாறி வந்து போஸ் கொடுக்குறா. பல விதமா போஸ் வச்சு போட்டோ எடுக்கிறான். எடுத்துட்டு மெதுவா காசு கேக்குறான். அவ சொல்றா நானே காலையில இருந்து சாப்பிடல. என் கையிலயும் காசு இல்ல. யார்கிட்டயும் போய் கடன் கேட்கவும் அவமானமா இருக்கு. எனக்கு படமே வரலப்பா. நீ உன்னை சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு ஒரு 5, 10 ரூபா நோட்டுகளோட வந்து இவன் கையில குடுக்குறா. அடுத்த வாரம் வா. நான் உனக்கு கண்டிப்பா ஏதாவது செய்யறேன். இப்ப என்னால இதான் முடியும்னு குடுக்குறா. இவனுக்கும் அவ பசியில இருக்கான்னு அவ சொன்னது மனசு கேட்காம அதுல இருந்து ஒரு 20 ரூபாய் அவள்கிட்ட குடுக்குறான். நீ வச்சுக்க அப்படின்னு. அவளும் அது வாங்கிக்கிறா. நீ கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறியா தங்கிட்டு போறியான்னு கேக்குறான். அவன் அதெல்லாம் வேண்டாம். அவனுக்கு பசி தாங்க முடியல. அந்த 30 ரூபாய் எடுத்துன்னு அவன் கிளம்பி போயிடுறான். இவ வந்து அப்ப வந்து கடகடன்னு இவன் போன உடனே விசாலாட்சி அக்கான்னு ஒரு அக்கா உள்ள வருது. என்னடி இது எவனோ ஒருத்தனுக்கு அவசரமா காசு வேணும்னு வாங்கிட்டு போன. எவனோ ஒருத்தன் வெளியில போறான். அவனுக்கு அவன் வாங்கின ஆமா அவன் குடுக்கலையா உனக்கு காசு அப்படின்னு. அவன் குடுக்கலக்கா நான் தான் அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்ன உடனே என்னடி இது பொழைக்க தெரியாம இருக்கியே அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா கேக்குறாங்க. இல்லக்கா அவன் ரொம்ப நல்லவன். போட்டோ போட்டோ எடுக்க வந்தாரு அப்படின்னு. போட்டோ எடுத்தானா அப்படின்னா எடுத்தாரு ஆனா அப்படிங்கிறா. என்ன அப்படின்ன உடனே அந்த கேமரால பிலிம் இல்லக்கா அப்படின்றா. ஆனா நல்ல மனுஷன்க்கா. அவரோட கஷ்ட காலம் அவர் பொய் சொன்னாரு. பொய் சொல்ல வச்சிருச்சு. அன்னை அடுத்த தடவை பாக்குறச்சு அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. என்னமோ போ அப்படின்ன உடனே அக்கா எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்டு வந்துடுறேன். இப்ப சாப்பாடே கிடைக்காதடி இல்ல பிரியாணி சாப்பிடுறேன். நீங்களும் வரீங்களான்னு கேக்குறா. இல்ல இல்ல நீ போயிட்டு வா நான் சாப்பிட்டாச்சுன்னு சொல்லி கதை முடியுது. இதுக்கு முன்னாடி அவன் பிலிம் வாங்குறதுக்கே காசு இல்லைங்கிறது அங்க பத்திரிக்கை ஆபீஸ்லயே அவன் யோசிப்பான். இந்த கதையில அவன் வந்து அவனும் ஏழ்மை இவனும் ஏழ்மை எல்லாருமே ஒரு ஏழ்மையில தான் இருக்காங்க. யார் கையிலயும் மிதமிஞ்சி ஒன்றும் இல்ல. எல்லாருமே அடுத்த வேளை பசியில இருக்கக்கூடியவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மரியாதையும் அன்பும் ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் தன்னை போட்டோ எடுத்தாங்கிற ஒரு நன்றி விசுவாசம். அவள் அவ்வளோ கஷ்டத்துல இருந்தா கூட அவ அதை மதிக்கிறா. அவனுமே அவளை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக அவன் வரல. அவனோட கஷ்டம் ரொம்ப இருக்கு. அவள்கிட்டயாவது கிடைக்கும்னு வரான். அப்ப கூட அந்த 50 ரூபாய் முழுக்க எடுத்துன்னு போகாம அவளுக்கும் பணத்தை கொடுத்துட்டு போறான். அவளை அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு மனசார நினைக்கிறான். சோ இதுல வந்து ஐயோ எப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்படி எல்லாம் இருக்காங்க. மனிதர்கள் இப்படியும் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. அவள் அவ அவள் ஒரு மனுஷி அல்ல, ஒரு மனிதாபிமானம் மிக்க மானுடம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட இது. ஒரு மனுஷின்னு போட்டிருந்தா கூட எவ்வளோ ஒரு ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு கதை. இந்த கதை வந்து அது பிரபஞ்சன் அவர்கள் பல பத்திரிகையில் வேலை பார்த்திருந்ததுனால ஒரு ஏழை ஃபோட்டோகிராஃபர் கதாபாத்திரத்தை அவரால் ரொம்ப அழகாக வடிக்க முடிந்திருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ம். அந்த பத்திரிக்கை ஆஃபீஸில் நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கிற கூடிய காட்சிகள், சரி இது இல்லையா அந்த ஃபோட்டோ விடு அப்படிங்கிறத சொல்கிறதாகட்டும், செக் வந்துருச்சா இல்லை வரல, அவரை எடிட்டர் வெளில போயிருக்காரு இன்னைக்கு வரமாட்டாரப்பா, ஐயோ அக்கௌண்டன்ட் வரலையேப்பா, அதாவது அவனை எதிர்பார்த்து வரான் இன்னைக்கு எப்படியாவது காசு கிடைக்கும் அப்படின்னு வரான். காத்தாலேருந்து சாப்பிடல, சாப்பிட்றதுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பண்ணுறது அவனுக்கு தோன்றது வந்து அந்த விஜயாவின் இது. அவனுக்கு அங்கே அந்த விஜயா வீட்டுக்கு போகிறது கூட காசு இல்லை, ஒரு 80 பைசா ஆகும்னு சொல்லி போட்டிருக்காரு அவர். நீங்கள் சொன்ன காலகட்டம் 80 பைசா ஆகும். ஆனால் அந்த 80 பைசாக்கு பதிலாக 2 கிலோமீட்டர் நடந்துடலாம், இல்லைங்கிறதுனால 2 கிலோமீட்டர் நடந்துடலாங்கிற. நடக்கிறான். கரெக்ட். அவன் அந்த வீட்டுக்கு போகிறது, அந்த வீட்டோட சுச்சுவேஷனை வந்து அவன் அழகாக ஒரு கட்டில் கிடையாது,
ஒரு ஏதோ ஒரு பழைய இரும்பு சேரை போட்டு எடுத்து அவனை அப்போ கூட அவனை மரியாதை பண்ணுறான் அந்த பொண்ணு. இழுத்து போட்டு உட்காத்தி வைக்கிறது. அஹ் அவ சொல்கிறது, எனக்கு வந்து 50 ரூபாயில் கமிஷன்லாம் போக 30 ரூபா தான் கிடைக்கும். அந்த 30 ரூபாவில் நான் கஞ்சி விளக்கேற்றுவேனா கஞ்சி குடிப்பேனா அப்படிங்கோ. அந்த விளக்கேற்றுவேனாங்கிறதுல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பெயின் ஐ சா இன் தட் லைன். எக்ஸாக்ட்லி. ஆமா. இல்லையா? ஆமா. அவ அந்த கேள்வி சொல்லுவா, எல்லாருக்கும் கமிஷன் போய் எனக்கு கிடைக்கிறது இதுதான். உடம்பு கஷ்டத்தையும் சேர்ந்து அவளுக்கு அந்த பணமும் கம்மியா தான் கிடைக்கும். அதை வச்சுட்டு அவ சாப்பிடுவாளா இல்ல இது பண்ணுவாளா, விளக்கேத்துவாளான்னு கேக்குறது வந்து ரொம்ப pathetic-ஆ இருக்கும். அந்த அந்த நிமிஷமே அந்த விஜயா மீது நமக்கு ஒரு பரிதாபம் வந்துடுது. இவன் வந்து சேகர் கேட்பான், ஏதாவது பணம் இருக்கா அப்படின்னு கேட்பான். நானே காலையிலேருந்து முழு பட்னி சேகர் அப்படிங்குவான். அது வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த அந்த கதைகள்லாம் அதை படிக்கும் பொழுது. அப்புறம் விதவிதமாக நீங்கள் சொன்ன மாதிரி அவளை அவளை ஃபோட்டோ எடுப்பான். அவளுக்கு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறா அப்படிங்கிறது தெரியும். ஃபிலிம் இல்லைங்கிறது அவளுக்கு அவ்வளோ தெரியுது. ஆனாலும் அவள் எல்லாத்துக்கும் போஸ்ட் கொடுக்குறான். போஸ்ட் கொடுக்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த போய் வெளியில் போய் கடன் வாங்கிட்டு வருவா. அவன்கிட்ட காசு கிடையாது. வெளியில் போய் வட்டிக்கு கடன் வாங்கிட்டு வருவா. வட்டிக்கடன் வாங்கிருக்கோம். வாங்கிட்டு வருவா. அவன் வந்து அவன் வந்து கேட்குறான், என்னமா நீ ஏன்னா ஃப்ளாஷ் லைட்டு போட்டு சும்மா எடுக்கிறாங்கிற. ஏன்னா இது மாதிரி நிறையா பேர் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவளுடைய வேற விதமாக அவளை உபயோகிக்கிறதுக்காக வெறும் ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி ஏமாற்றக்கூடிய நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதனால தான் அந்த கேள்வி அவள் கேட்குறா, என்ன ஏடி ஃபிலிமே இல்லாமல் உன்னை ஃபோட்டோ எடுத்தாங்கிற, அவனை போய் எதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்கும்பொழுது அவள் சொல்லுவாள், இந்த கண்ணில் அவனுடைய பசியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாள் அந்த பொண்ணு. ஏன்னா பசி இருக்கிறவளுக்கு தானே பசியின் அருமை தெரியும். அதனால் அவன் கேட்கும்போது கூட, நீ இருந்துட்டு போறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த பசியோட பசி என்பது எல்லாருக்கும் பிரதானமானது. அந்த வயிற்று பசி எல்லாத்தையும் மிஞ்சி நிற்கும் ஆமா. அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு கதையில் அதை சொல்லும்போது, எத்தனையோ ஏழ்மையான கதைகள் படித்திருக்கிறோம், பசி சம்பந்தமான கதைகள் படித்திருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி, இதில் பசிதான் பிரதானம், வயிற்று பசிதான் பிரதானம் அப்படின்னு சொன்ன அந்த பிரபஞ்சனோட எழுத்துக்கள் அருமை. அருமையான கதை இது. இது ஆக்சுவலா இப்ப இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு கதை எழுத முடியாது. இந்த இந்த காலகட்டத்துல இந்த ஃபீலிங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வேற மாதிரி தான் எழுத முடியுமே தவிர, இது அந்த காலகட்டத்துக்கு உண்டான கதை இது. இதை நம்ம ரிப்பீட்டே கூட பண்ண முடியாது. ஆனா இது வந்து ரொம்ப ஒரு நல்ல கதை. டெஃபினட்டா இத படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் நமக்குமே ஒரு அந்த கதை எண்டுல, என்னடா அது எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கதை. இருந்தாலும் ஏழைகளுக்கு ஏழை உதவி பண்ணுவார்கள் அப்படிங்கிறது அதை வந்து ரொம்ப ஆமா. அழகாக காமிச்சிருக்கார். நீங்கள் சொன்ன மாதிரி காலம், அது ஒரு காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து இப்போ உண்மையாக சொல்ல போனாக்க இப்போ இருக்கிற இளைஞர்கள் இந்த கதைகள்லாம் எடுத்து படிக்கணும். ஏன்னா அந்த காலகட்டங்கள் தாண்டி எப்படி வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் தெரியும். உதவி தெரியும் நீங்கள் சொல்ல. பண்றதுக்கு பணம் தேவையில்லை, மனசு தேவைங்கிறது தான் மெயின். இப்போ ஃபோட்டோகிராஃபரே தேவையில்லை, ஏஐ மூலமாக எந்த எந்த நடிகையும் கிரியேட் பண்ண முடியும். எதை ஆனால் வேணாலும் கிரியேட் இதை பண்ணலாம். நம்பி இதை நம்பி சில பேர் பழைத்திருக்கார்கள். அப்படி பழிச்சிருந்தது. அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மனதை தொட்ட கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரும் ஒரு முறை படிக்க வேண்டிய கதை நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. சொல்லுங்க. இன்னொரு அடுத்த ஒரு கதையோட நல்ல அடுத்த கதையோட எபிசோடில். சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.